நம் இல்லத்தில் துடைப்பம் படாத ஒரு இடம் இருக்க வேண்டும் அப்படின்னா முக்கியமான அந்த இடத்தில் நாம் துடைப்பம் போட்டு பெருக்கும் பொழுது அந்த இடத்தில் படக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அது எந்த இடம், அது எவ்வளவு தெய்வீகமான இடம் அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவாக தெரிந்து கொள்ளலாம். சொல்ல போற விஷயம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம வீடு முழுவதும் துடைப்பம் போட்டு தான் நம்ம பெருக்கணும். கண்டிப்பாக அது போட்டு பெருக்கும் பொழுதுதான் வீடு சுத்தமாகும், நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனால் நம் நிலைவாசலில் கீழ் பகுதி இருக்கு இல்லையா, நம்ம வெளியில இருந்து உள்ளே வரும் பொழுது அங்கே ஒரு கீழ் பகுதி, அந்த இடத்திலும் சரி உடாலான நிலைவாசல், அதுல துடைப்பம் படவே கூடாது. அதனை நீங்கள் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கவனத்தில் ஒவ்வொரு விஷயமும் முன்னோர்கள் சொல்லி வைத்த கருத்து. பெண்களுக்கு மிகவும் பொறுமை வேண்டும், அவசரம் கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பார்த்து செய்யும் பொழுது கண்டிப்பாக நம் இல்லம் சுபீட்சம் பெறும், சக்தி கூடும். நம் இல்லத்தில் துடைப்பம் படாத ஒரு இடம் இருக்க வேண்டும் அப்படின்னா முக்கியமான அந்த இடத்தில் நாம் துடைப்பம் போட்டு பெருக்கும் பொழுது அந்த இடத்தில் படக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அது எந்த இடம், அது எவ்வளவு தெய்வீகமான இடம் அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவாக தெரிந்து கொள்ளலாம். சொல்ல போற விஷயம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம வீடு முழுவதும் துடைப்பம் போட்டு தான் நம்ம பெருக்கணும். கண்டிப்பாக அது போட்டு பெருக்கும் பொழுதுதான் வீடு சுத்தமாகும், நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனால் நம் நிலைவாசலில் கீழ் பகுதி இருக்கு இல்லையா, நம்ம வெளியில இருந்து உள்ளே வரும் பொழுது அங்கே ஒரு கீழ் பகுதி, அந்த இடத்திலும் சரி உடாலான நிலைவாசல், அதுல துடைப்பம் படவே கூடாது. அதனை நீங்கள் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கவனத்தில் ஒவ்வொரு விஷயமும் முன்னோர்கள் சொல்லி வைத்த கருத்து. பெண்களுக்கு மிகவும் பொறுமை வேண்டும், அவசரம் கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பார்த்து செய்யும் பொழுது கண்டிப்பாக நம் இல்லம் சுபீட்சம் பெறும், சக்தி கூடும்.